Good evening, all of you. In a classல Unit 6, the last lesson written by Alphonse Daudet, a prose we are going to see in today's class. Before that, I wanted to show you a motivational video. We'll see that and we'll come back to the prose. அதை பார்த்துட்டு நம்ம இதுக்கு வரலாம். ஓகே, பாஸ் பண்ணிக்கலாம் ரெக்கார்ட். ஸோ நம்மளுடைய டெய்லி மோட்டிவேஷனில் இன்றைக்கி நம்ம நேத்திக்கு பண்ணதை விட இன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் நம்ம போடுவோம். நேத்திக்கு பண்ண தவிர நான் இன்னைக்கு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நல்ல நோட்டோட இன்னி கிளாஸை நம்ம ஆரம்பிக்கிறோம். கிளாஸ்னால் நம்ம பாடத்தை சொல்ல இன்னியோட டேரை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ளேயே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நேத்திக்கு நான் இப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் பரவாயில்ல, பெட்டராக இருக்கேன். ஒரு விஷயம் எழுந்துக்கிறதுலேருந்தே நீங்கள் வந்து நேத்திக்கு ஒரு 4:30 மணிக்கு எழுந்திருப்பீங்க, இன்னொரு 1/2 மணி கூடுதலாக படித்தா நான் இந்த முடிச்சிருப்பேனே அப்படின்னு தோணிருக்கும். அது ஒரு 4 மணி டார்கெட், 1/2 மணி நான் முன்னாடி எழுந்துக்கினேன் அப்படிங்கிற மைண்ட் லெவல் ஃபிக்ஸ் பண்ணாலே அலாம் வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ சின்ன சின்ன விஷயங்களை நாமளே சாதிச்சிட்டோம்னா அதுவே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை நமக்கு கொடுக்கும் ஒரு விஷயம் செய்யறதுக்கு. ஸோ வித் தட் நோட், we'll start with today's class, the last lesson, prose. I'll share the screen. Unit 6, the last lesson by Alphonse Daudet. It's a prose. இந்த பாடம், this lesson is set in the days of Franco-Prussian War. இந்த பிரான்ஸுக்கும் ப்ரூஷியா நாட்டுக்கும் போர் நடக்கிற காலகட்டத்தில் அப்போ வந்து இந்த பாடம் கொடுக்கப்பட்டிருக்கு. France, it was ruled by Bismarck. Prussia then consisted of what now are the nations of Germany, Poland and parts of Austria. பிரான்ஸ் அந்த அந்த நாட்களில் வந்து பிஸ்மார்க்குங்கிறவரால் ரூல் செய்யப்பட்டு. இப்போ ப்ரூஷியான்னு சொல்கிறோமே, இட் கன்சிஸ்டட் ஆஃப் நேஷன்ஸ் சச் ஆஸ் Germany, Poland and parts of Austria. The Prussians defeated the French and the district of Alsace and Lorraine fell into the hands of Prussians. Prussians வந்து பிரெஞ்சு நாட்காரங்களை வந்து தோக்கடிச்சிட்டாங்க. இந்த ஆல்சேஸும் லாரேன்ங்கிற இந்த ஸ்டேட்ஸ் இவங்க கடியில் வந்துடுது. இட் கம்ஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் ப்ரூஷியன்ஸ். ப்ரூஷியனுடைய கைகளுக்கு வந்து வந்துடுது இந்த ஃப்ரெஞ்ச் அவங்கள டிஃபீட் பண்ணதுனால, தோக்கடிச்சதுனால. So the oppressors not only wanted the territory but dominated over the language and cultures of the Germans, thus to take away their identity. இவங்க வந்து இந்த டெரிட்டரி இதெல்லாம் நம்ம கேப்டிவேட் பண்ணிட்டோம், அது மட்டும் அவங்களுக்கு அது போதுமான அளவுலாம் இல்லை. அவங்களுக்கு வந்து கமாண்டிங்காக அவங்க நாட்டுடைய லாங்குவேஜ் அதெல்லாமும் ஒரு கண்ட்ரோல் எடுத்துட்டு they wanted to take over the language and culture of Germans, thus to take away their identity. அவங்களுக்குன்னு ஒரு இருக்கிற அடையாளத்தனம் அதையே வந்து நாங்கள் தூக்கிடணும், நம்ம இதை தான் ஃபாலோ பண்ணணுங்கிற இன்டென்ஷனில் இவங்க இருந்தாங்க. ஸோ இந்த கதையில் என்ன நடக்கிறது, how it had an impact in school. இந்த ஸ்கூல் நாட்களில் படிக்கிற அந்த குழந்தைகளுக்கு வந்து எப்படி ஒரு இம்பேக்ட் இது கிரியேட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். when it got captivated. I started for school very late that morning and was in great dread of scolding, especially because Ms. M. Hannell had said that he would question us on participles and I did not know the first word about them. நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்து தாமதமாக தான் கிளம்பினேன் காத்தால. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பயமாகவும் இருந்தது. ஐ வாஸ் அஃப்ரேட். ட்ரெட்னா அஃப்ரேட், ஒரு தயக்கமும் ஒரு பயமும். ஏன் அந்த பயம்? ஏன்னா ஹேமில்கிறவர் வந்து கேள்வி கேட்க போறாரு. பார்ட்டிசிபல்ஸ் கிராமர்ல நம்ம பார்க்குறோம் இல்லையா, பார்ட்டிசிபல்ஸ் அதை பத்தி கேள்வி கேட்க போறாங்க. நான் சொல்லேன்னா வந்து அவர் திட்ட போறாரு. ஸோ அதனால அவர் கேள்வி கேட்க போறாருங்கிற அந்த பயமே வந்து எனக்கு வந்து தாமதமா கலப்ப விட்டதோ என்னமோ. had said that he would question us on participles and I did not know the first word about them. எனக்கு அதில் இருக்கிற வார்த்தை எனக்கு அதை பற்றி தெரியவே இல்லை. என்ன கேள்வி கேட்டால் நான் என்ன பண்ணுவேன், இந்த பயம் வந்து எனக்குள்ளே இருந்துன்னே இருந்தது. ஃபார் அ மொமெண்ட் ஐ தாட் ஆஃப் ரன்னிங் அவே அண்ட் ஸ்பெண்டிங் த டே அவுட் ஆஃப் டோர்ஸ். ஒரு க்ஷணம் நான் யோசனை பண்ணி பார்க்கறத இந்த இடத்த விட்டு ஓடி போயிடலாம், எங்கேயாவது வெளியில வந்து நாள் முழுக்க பொழுத கழிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் கூட எனக்குள்ள வந்தது. இட் வாஸ் so warm, so bright. The birds were chirping at the edge of the woods.
அன்னைய நாள் வந்து ரொம்ப பளிச்சுன்னு மிதமான கிளைமேட். பறவைகள், பட்சிகளும் வந்து கிச் கிச் கிச்ன்னு அந்த மர இலைகள்ல உட்கார்ந்து கத்தின்னு இருக்கு. And in the open field of back of the sawmill, the Prussian soldiers were drilling. புருஷிய நாட்டு சோல்ஜர்கள் அவங்க வந்து இந்த ட்ரில் பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இந்த ப்ரூஷியன் சோல்ஜர்ஸோட ட்ரில்லிங்னா இந்த ட்ரைனிங் பயிற்சி அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஓப்பன் ஃபீல்ட் ஆஃப் பேக் ஆஃப் த sawmill, the Prussian soldiers were drilling. It was all much more tempting. It was all much more tempting than the rule for participles. இது அத பார்ட்டிசிபல் ரூல்ஸோடயே இது ரொம்ப கடினமா இருந்தது பார்க்கறது. பட் ஐ ஹேட் த ஸ்ட்ரெங்க் டு ரெசிஸ்ட். ஆனா இதை வந்து எதிர்க்கிறதுக்கான தெம்பு எனக்கு இருந்தது. அப்படியே அந்த வேகத்தோடயே நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன். ஹரி டு ஸ்கூல். When I passed the town hall, there was a crowd in front of the bulletin board. நான் அந்த டவுன் ஹாலை கடந்தோன்னு பார்த்தா ஒரு கூட்டம் இந்த புல்லட்டின் போர்டு முன்னாடி நின்றுது. நமக்குலாம் அதை நோட்டீஸ் போர்டில் ஏதாவது ஒட்டுவாங்கல்ல, இந்த வாரம் வந்து இந்த காம்படிஷன் நடக்க போகிறது, எக்ஸ்கர்ஷன் போகிறோம், இதெல்லாம் எங்கே போடுவாங்க? இந்த நோட்டீஸ் போர்டு, புல்லட்டின் போர்டில் போடுவாங்கல்ல. இந்த பையனும் இந்த இடமா கடந்து போகிறான். அங்கே பார்த்தா இந்த புல்லட்டின் போர்டு முன்னாடி கூட்டமா நிற்கிறது. There was a crowd in front of the bulletin board. For the last 2 years, all our bad news had come from there. The lost battles. 1 minute. In front of the bulletin board. For the last 2 years, all our bad news had come from there. அந்த கெட்ட விஷயங்கள் நாங்க கேட்டது எல்லாமே இந்த புல்லட்டின் போர்ட்ல பார்த்து தெரிஞ்சிருந்தோம். அந்த லாஸ்ட் பேட்டில், தோத்து போன இந்த போர், the draft, the orders of commanding officer. இந்த தோல்வி அடைஞ்ச இந்த போர் பற்றியா இருக்கட்டும், வரைவு தீர்மானங்கள், அதுதான் வந்து டிராஃப்ட்னு சொல்லுவாங்க. இந்த கட்டளையிடும் அதிகாரிகளின் உத்தரவுகள். So the commanding officers, orders of commanding officer. And I thought to myself, without stopping, what can be the matter now? நான் நானே எனக்குள்ளேயே நான் கேட்டுக்கிறேன். அந்த இடத்துல நகராம என்னவா இருக்கும், இப்ப என்ன விஷயமா இருக்கும், எதுக்கு இந்த இடத்துல இவ்வளவு கூட்டமா இருக்குங்கிற சிந்தனை எனக்கு வருது. Then as I hurried by the fast as I could go, the blacksmith watcher who was there with his apprentice reading the bulletin called after me, "Don't go so fast, Bub. You will get to your school in plenty of time." நான் எவ்வளவு வேகமா போக முடியுமோ நான் போறேன். Then as I hurried by fast as I could go, the blacksmith watcher, the blacksmith அவர் வந்து என்ன நிப்பாட்டுறாரு. இந்த இரும்பு வேலை செய்யறவங்கள தான் பிளாக் ஸ்மித் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாட்சர் அவர் வந்து அவர் பேர் வாட்சர். த பிளாக் ஸ்மித் அவருடைய பேர் வந்து வாட்சர். அவர் அந்த இடத்துல இருக்காரு. அண்ட் ஹி வாஸ் தேர் வித் ஹிஸ் அப்ரெண்டிஸ் ரீடிங் த புல்லட்டின் கால்ட் ஆஃப்டர் மீ. அவருடைய அப்ரெண்டிஸ், அதாவது அவருக்கு கீழே வேலை செய்யறவர், அவங்கள வந்து அப்ரெண்டிஸ். when he is undergoing training under a person, you call the person as apprentice. When a person is undergoing a training under someone, the person who is getting trained is called apprentice. ஒருத்தர் கீழே ஒருத்தர் வேலை பார்க்குறாங்க, ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க, பயிற்சி எடுத்துக்கிறாங்கன்னா அந்த நபரை வந்து அப்ரெண்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து என்னை கூப்பிட்டு நிப்பாட்டுறாரு. அவ்வளோ வேகமாக போக வேண்டாம், நிறைய நேரம் இருக்கு, நீ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, கிளாஸுக்கு போகிறதுக்குள்ள இன்னும் நிறைய நேரம் இருக்கு, அவ்வளோ வேகமாக நீ போகணுங்கிறது அவசியம் இல்லை. ஐ தாட் ஹி வாஸ் மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ அண்ட் ரீச் எம் ஹேனல்ஸ் லிட்டில் கார்டன் ஆல் அவுட் ஆஃப் பிரெத். நான் அவரை என்னை பார்த்து பரியாசம் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் நினைச்சேன். அண்ட் ஐ ரீச் ஹெம் ஹேனல்ஸ் லிட்டில் கார்டன் ஆல் அவுட் ஆஃப் பிரெத். வேக வேகமா நடந்து போறேன்னா அதனால மூச்சோட அந்த எம் ஹேனல்ஸ் அவருடைய சின்ன அந்த கார்டன் அங்க போய் நான் அணைஞ்சிடறேன். Usually when school began, there was a great bustle which could be heard out in the street. The opening and the closing of desks, lessons repeated in unison, very loud with our hands over our ears to understand better, and the teacher's great ruler rapping on the table. ஸ்கூல் ஆரம்பிச்சதுன்னா ரொம்ப அந்த சத்தம் அதிகமா இருக்கும். ஏன்னா டீச்சர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே பேசிட்டே இருப்போம்ல, கிளாஸ்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் கடகடன்னு பேசிட்டே இருப்போம். ஸோ தெர் வாஸ் அ கிரேட் பஸ்ல். தெர் வில் பி அ கைண்ட் ஆஃப் அ கேயாஸ் இன் த கிளாஸ் விச் குட் பி ஹர்ட் அவுட் இன் த ஸ்ட்ரீட். வீதியில போறவங்களுக்கு கூட கேட்கும், அந்த அளவுக்கு ஒரு
கேஆஸ் இருக்கும். த ஓப்பனிங் அண்ட் த க்ளோசிங் ஆஃப் தி டெஸ்க், இந்த டெஸ்க் இப்படி திறந்து இப்படி மூடுறது, அந்த சத்தம். லெசன்ஸ் ரிப்பீட்டட் இன் யூனிசன். இப்போ மிஸ் ஒரு சென்டென்ஸை படிக்கிறாங்கன்னா கோர்வையா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த சென்டென்ஸை ரிப்பீட் பண்றது. இப்போ இந்த டேபிள்ல படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், 2 1s are 2 அப்படின்னு மிஸ் சொல்றாங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து 2 1s are 2 மொத்தமா எல்லாரும் சொல்லுவோம்ல, கோரஸா சொல்றது, which we are repeating in unison. ஒற்றுமையா இருக்காது, ஒருத்தரா தனித்தனியா இருக்காது சொல்றது. So the lessons repeated in unison were loud with our hands over our ears to understand better. அது கேட்கறதே வந்து ரொம்ப போதுமான அளவு சத்தமா தான் இருந்தது. வித் ஆர் ஹேண்ட்ஸ் ஓவர் ஆர் இயர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். இப்படி காதுல கையை வச்சுன்னு நாங்க பெட்டரா புரிஞ்சுக்கிற போல நாங்க காதுல கையை வச்சிருந்தோம். அந்த டீச்சர்ஸ் கிரேட் ரூல் ராப்பிங் ஆன் த டேபிள். இந்த டீச்சர் வந்து ஏதாவது ஒன்று விஷயம் கேட்கல, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவனிக்கலாம், டப்புன்னு அந்த டேபிள் மேல ஒரு அடி கொடுப்பாங்கல்ல ரூலரால. அந்த ரூலர் ராப்பிங் ஆன் த டேபிள். பட் நவ் இட் வாஸ் ஆல் சோ ஸ்டில். ஆனா இப்போ வந்து அப்படியே நிசப்தமா ஒண்ணுமே இல்ல, பின் ட்ராப் சைலன்ஸ் அப்படிங்கிறது. ஐ ஹேட் கவுண்டட் ஆன் த கமோஷன் டு கெட் டு மை டெஸ்க் வித்தவுட் பீயிங் சீன், பட் ஆஃப் கோர்ஸ் தட் டே எவ்ரி திங் ஹேட் டு பி as quiet as Sunday morning. ஆனா அன்னி நாள் வந்து ஒரு ஞாயிறு காலை போல அவ்வளோ அமைதியா இருந்தது. இவ்வளோ கமோஷனா இருக்கிற ஒரு கிளாஸ் இன்னைக்கு பார்த்து அவ்வளோ ஒரு ஞாயிறு காலை போல அவ்வளோ அமைதியா இருக்கு. Through the window I saw my classmates already in their places, and Emmanuel walking up and down with his terrible iron ruler under his arm. ஜன்னல்லேருந்து பார்க்குறேன் என்னுடைய கிளாஸ்ல படிக்கிறவங்க. ஐ saw my classmates, they were already in their places. அவங்க உட்கார்ற இடத்துல அவங்க ஆல்ரெடி உட்காந்துட்டாங்க. ஆனா ஹேமல் வந்து மேலும் கீழும் நடந்துட்டு இருக்காரு, படிக்கட்டு ஏறி ஏறி இறங்குறாரு. வித் டெரிபிள் அயர்ன் ரூலர் அண்டர் his arm. இஸ் ஹேவிங் அ அயர்ன் ரூலர். இந்த ஸ்கேலை வந்து அவர் கை, he is keeping it under his arms. I had to open the door and go in before everybody. நான் தான் கதவை திறந்து எல்லாரும் முன்னாடி நான் தான் போய் நிற்க வேண்டியதா இருந்தது. You can imagine how I blushed and how frightened I was. எவ்வளோ ஒரு வெக்கத்தோடையும் எனக்கு எவ்வளோ பயத்தோட இருக்குங்கிறது உங்களால யூகிச்சு பார்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. But nothing happened. Hamel saw me and said very kindly, go to your place quickly, little Franz. We were beginning without you. ஆனா ஒண்ணுமே நடக்கல. நான் வேற தயங்கி தயங்கி போனேன், பயத்தோட போனேன். ஆனா ஹேமல் வந்து என்னை பார்த்து ரொம்ப அன்பா சொல்றாரு, போய் உன் இடத்துல உட்காரு, நீ போய் உன் இடத்துல உட்காரு பிரான்ஸ், நாங்க வந்து ஆரம்பிச்சிருப்போம், நீ வரலைன்னா இந்நேரத்துக்கு இப்ப we were beginning without you. இத்தனை நேரம் ஆரம்பிச்சிருந்திருப்போம் நீ இல்லாம. ஐ jumped over the bench and sat down on my desk. அப்படியே பெஞ்சை குதிச்சு நான் என்னுடைய டெஸ்க்கு கீழே அப்படியே உட்காந்துக்கிறேன். Now till then, when I had got a little over my fright, did I see our teacher had on his beautiful green coat, his frilled shirt, and the little black silk cap all embroidered that he never wore except on inspection and prize days. என்னோட ஆசிரியரை பார்த்தா அவர் ஒரு அழகான ஒரு பச்சை கலர்ல ஒரு கோட் அணிஞ்சிருக்காரு. அவருடைய சட்டை வந்து அழகா ஃப்ரில் போட்டா மாதிரி அந்த மடிப்பு மடிப்பா அது அழகா இருக்கு. ஒரு சில்க் கேப் போட்டிருக்காரு, அதுல நிறைய எம்ப்ராய்டரியா இருக்கு. இந்த மாதிரிலாம் அவர் இதுக்கு முன்னாடி அணிஞ்சதே இல்லை. ஏதாவது இன்ஸ்பெக்ஷனோ இல்லாட்டி பரிசு கொடுக்குறாங்க, மற்ற யாராவது ஒரு இன்ஸ்பெக்ஷன் வராங்க, எப்படி இவங்க பாடம் எடுக்கிறாங்கன்னா there will be people who come for there are people who come for inspection when the teacher is taking the class. ஸோ அந்த மாதிரி நாட்கள்ல தானே இவர் இந்த மாதிரி ட்ரெஸ் அணிஞ்சுப்பாரு. இது தானே இன்னைக்கு வித்தியாசமா இருக்கே, அந்த மாதிரி ஒரு எண்ணம் தோன்றுது பிரான்ஸ்க்கு. பிசைட்ஸ் த ஹோல் ஸ்கூல் சீம் சோ ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் சாலம். இது மொத்த ஸ்கூலுமே பார்க்கறதுக்கு ரொம்ப வினோதமாவும் வித்தியாசமாவும் தோணித்து. But the thing that surprised me most was to see on the back benches that were always empty, the village people sitting quietly like ourselves. Old Hauser with his three-cornered hat, the former mayor, the former postmaster, and several other besides. எப்போதுமே கடைசி பெஞ்சு வந்து காலியா தான் இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தா இந்த கிராமத்து மக்கள்லாம் வந்து அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுல வந்து ஹாசர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவர் ஒரு 3 முனை உள்ள அந்த ஹேட் போட்டுட்டு இருக்காரு. ஃபார்மர் மேயரா இருந்தவர், முன்னாடி வேலை பார்த்த இந்த போஸ்ட் மாஸ்டர், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து உட்கார்ந்து இருக்காங்க பின்னாடி பெஞ்ச்ல.
எனக்கு என்னன்னு ஒண்ணுமே புரியல. ஏன் இவங்கலாம் வந்து கடைசி பெஞ்ச்ல உட்காந்துருக்காங்க? எல்லாருமே வந்து பார்த்தா சோகமா வேற இருக்காங்க. Everybody looked sad and Hauser had bought an old primer thumbed at edges and he held it open on his knees with his great spectacles lying across the pages. எல்லாருமே பார்க்கறதுக்கு அவ்ளோ சோகமா இருக்காங்க. 1 minute. Sorry. Had bought an old primer thumbed at the edges and he held it open on his knees with his great spectacles lying across the pages. While I was wondering about it all, M. Hamel mounted his chair and in the same grave and gentle tone which he had used to me, said, "My children, this is the last lesson I shall give you. The order has come from Berlin to teach only German in the schools of Alsace and Lorraine. The new master comes tomorrow. This is your last French lesson. I want you to be very attentive." எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்க ஊர்ல இருந்த முன்னாள் மேயர்கள் அவங்கலாம் வந்து சோகத்தோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு வந்து என்ன நடக்குதுன்னே புரியல. அப்போ வந்து ஹேமல் he mounted his chair. அந்த சேர் நாற்காலியை இழுத்து he made a and in same grave and gentle tone which he had used to me said, "My children, this is the last lesson I shall give you." ஹேமல் வந்து ஒரு சோகமான ஒரு ஜென்டிலான குரல், என்னை வந்து எப்படி வந்து கிளாஸ்ல வந்து உட்காந்துக்கோ அப்படின்னு சொன்னாரோ அதே குரல், அந்த டோனுடைய, என் குழந்தைகளா இதுதான் வந்து நான் எடுக்கிற கடைசி பாடம். This is the last lesson I shall give you. The order has come from Berlin to teach only German in the schools of Alsace and Lorraine. ஆல்சேஸும் லாரேனும் வந்து வந்து கேப்டிவேட் ஆயிடுது இல்லையா, ஜெர்மனோடைய ஸ்டேட்ஸான ஆல்சேஸும் லாரென். இது வந்து இனிமேல் ஜெர்மன் மட்டும்தான் சொல்லித்தரணும், இனிமேல் ஃப்ரெஞ்ச் எல்லாம் சொல்லித்தரப்படாது. நாளையிலேருந்து உங்களுக்கு வந்து புது மாஸ்டர், புது டீச்சர் வந்து வரப்போறாங்க. The order has come from Berlin to teach only German in the schools. ஜெர்மன் பாஷை மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும், ஃப்ரெஞ்ச் எல்லாம் இங்க நம்ம தெரிஞ்சுக்க முடியாது நீங்க. The new master comes tomorrow. This is your last French lesson. இதுதான் உங்களுடைய ஃப்ரெஞ்சினுடைய கடைசி பாடம். I want to be very attentive. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். What a thunderclap these words were to me. ஐயோ, இது என்ன ஒரு ஒரு ஒருத்தர் அடிச்சு இந்த இந்த சத்தம் போட்டா போல ஒரு வார்த்தைகளா இருந்தது எனக்கு இதை கேட்கறதுக்கே. Oh, the riches, that was what they had put up the town hall. ஓ, இதுதான் அந்த புல்லட்டின் போர்டில் அந்த டவுன் ஹாலில் இதுதான் இதை பற்றி தான் சொல்லியிருந்தாங்களா? மை லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன், வை ஐ ஹார்ட்லி நியூ ஹவு டு ரைட். இதுதான் கடைசி ஃப்ரெஞ்சு பாடமா? எனக்கு வந்து எழுதுறது கூட அந்த அளவுக்கு தெரியாதே. ஐ ஹார்ட்லி நியூ ஹவு டு ரைட். ஐ ஷுட் நெவர் லேர்ன் எனி மோர். ஐ மஸ்ட் ஸ்டாப் தேர் தென். இனிமே நான் எதுவுமே கத்துக்க முடியாது, நான் இதோட நிப்பாட்டணும் அப்புறம் போல இருக்கே. ஓ, ஹவு சாரி ஐ வாஸ் ஃபார் நாட் லேர்னிங் மை லெசன்ஸ், ஃபார் சீக்கிங் பேர்ட்ஸ் எக்ஸ் ஆர் கோயிங் ஸ்லைடிங் ஆன் தி சார். My books that had seemed such a nuisance a while ago, so heavy to carry, my grammar, my history of the saints were old friends now that I couldn't give up. இப்போ இத்தனை நாள் வரைக்கும் இந்த கிராமரா இருக்கட்டும், இந்த புத்தகங்களா இருக்கட்டும், இந்த ஹிஸ்டரி, இது என்னோட நண்பர்கள் எல்லாமே எவ்வளோ ஒரு பெரிய சுமையா நான் பார்த்தேன். இப்போ நான் அதை வந்து விட்டு கொடுத்தானுமா, இப்போ நான் அதை கொடுத்தானுமா, இப்போ என்னால் அதை கொடுக்க முடியாதே. that I couldn't give up. And M. Hamel too, the idea that he was going away, that I should never see him again, made me forget all about his ruler and how cranky he was. இதெல்லாம் தவிர எனக்கு வந்து அவர் இனிமே வரமாட்டாரு, பாடம் எடுக்க மாட்டாரு, நான் இனிமே அவரை திருப்பி பார்க்க மாட்டேன், அவர் வந்து ரூலரால இந்த டெஸ்க்ல டப்புன்னு அந்த சத்தம் கொடுக்கறதோ, இந்த சத்தம் போடுறதோ, இதெல்லாம் இனிமே இருக்கவே இருக்காதே. இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல. அந்த நொடிக்கு வந்து அது கஷ்டமா இருந்தது தவிர ஒரு வித்தியாசமா இருக்கும். த வே ஹி பிஹேவ். கிராங்கினா ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றம், ஸ்ட்ரேஞ்ச். ஸோ இதெல்லாம் நான் இனிமே பார்க்க மாட்டேன். நான் எனக்கு இதை கேட்கவே எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இதனால இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியல, என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. Poor man, it was in honor of this last lesson that he had put on his fine Sunday clothes, and now I understood why the old men of the village were sitting there in the back of the room. பாவம் அந்த மனுஷன், இந்த கடைசி பாடத்துக்காக தான்
அவருடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையில போடுற அந்த சட்டையெல்லாம் இன்னைக்கு வந்து பளிச்சுன்னு அப்படி போட்டு வந்திருக்காரு போல இருக்கு. ஏன் வந்து கிராமத்து மக்கள் ஓல்ட் பீப்பிள் வை தே ஹவ் கம் அண்ட் சிட்டிங் இன் த பேக் ஆஃப் த ரூம், ஏன் இப்போ வந்து கடைசியா இந்த ரூம்ல கடைசி பெஞ்ச்ல உட்காந்துருக்காங்கங்கிறது இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு பிரான்ஸ் சொல்லிக்கிறாரு தனக்குள்ளேயே. இட் வாஸ் பிகாஸ் தே வேர் சாரி டூ தட் தே ஹேட் நாட் கான் டு ஸ்கூல் மோர். அவங்களுக்குமே கஷ்டமா இருந்தது கேட்கறதுக்கே. இனிமே வந்து அவங்களும் ஸ்கூலுக்கு போனது இல்லையே அப்படிங்கிற ஒரு விஷயம் நினைச்சு பார்க்கறது அவங்களுக்கும் சங்கடமா இருக்கு, சோகமா இருக்கு. It was their way of thanking our master for his 40 years of faithful service and of showing their respect for the country that was theirs no more. அந்த ஆசிரியர் நன்றி அவர் காண்பிக்கிறது எவ்வளோ வந்து நேர்மையா வந்து அவருடைய பணி ஆற்றியிருப்பார். 40 வருஷம் கிட்டத்தட்ட சொல்லி கொடுத்துருந்துருப்பார். So our master for his 40 years of faithful service and of showing their respect for the country that was theirs no more. இனிமே அவங்களுடைய நாடு கிடையாது. இனிமே அந்த இது அதுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அப்படிங்கிற போல ஒரு சிச்சுவேஷன்ல இப்ப இருக்காங்க. While I was thinking of all this, I heard my name called. It was my turn to recite. இதெல்லாம் பத்தி நான் யோசனை பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல தான் என் பேரை கூப்பிடுறாங்க. நான் தான் இப்போ வந்து ரிசைட் பண்ணும். What would I not have given to be able to say that dreadful rule for the participle all through, very loud and clear and without one mistake. But I got mixed up on the first woods and stood there holding on to my desk, my heart beating and not daring to look up. எனக்கு வந்து மனசுக்குள்ள ஏராளமான எமோஷன்ஸ் எனக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கு. தப்பும் இல்லாம தெளிவா சொல்லணும், சத்தமா சொல்லணும், ஒரு தவறும் இல்லாம. பட் ஐ காட் மிக்ஸ்ட் அப் வித் த ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் அண்ட் ஸ்டுட் தேர் ஹோல்டிங் அப் டு மை டெஸ்க். அப்படியே இந்த டெஸ்கை இறுக்கி பிடிச்சி என்னுடைய இதயமோ படபடன்னு வேகமா துடிக்குது. எனக்கு மேல நிமிர்ந்து பார்க்க கூட எனக்கு துணிச்சலும் இல்லை. நாட் டேரிங் டு லுக் அப். I heard M. Hamill said to me, I won't scold you, little France. You must feel bad enough. நான் உன்னை திட்ட மாட்டேன் ஃப்ரான்ஸ். நீ வந்து தப்பா நினைச்சுக்க மாட்டேன். யூ மஸ்ட் ஃபீல் பேட். நீ வந்து தப்பா நினைச்சுப்ப. See how it is. எப்படி இருக்குன்னு பாரு. Every day we have said to our health, Bah, I have plenty of time. I'll learn it tomorrow. இத்தனை நாள் வரைக்கும் நம்ம எப்படி இருந்திருக்கோம்? நமக்கு நம்மளே சொல்லிப்போம்ல, எனக்கு போதுமான அளவு நேரம் இருக்கு. நான் நாளைக்கு கத்துக்கிறேன் அப்படின்னு தானே இருந்திருக்கோம். And now you see where you have come out. இப்ப பாரு நம்ம எந்த சூழ்நிலையில நம்ம நிக்கிறோம். Then that's the great trouble with Alsace. She puts off learning till tomorrow. அந்த பிரச்சனை தான் ஆல்சேஸ்க்கும் இருக்கு. நாளைக்கு நாளைக்குங்கிறத தாமதமா அவ செய்வா. Now those fellows out there will have the right to say to you, how is it you pretend to be Frenchman and yet you can neither speak nor your own language. அவங்க கேள்வி கேட்பாங்க நம்மள. நீ வந்து பிரெஞ்சு நாட்டுக்காரங்கிறியே, உனக்கு வந்து பேசவும் தெரியல, எழுதவும் தெரியல, உன்னோட நாட்டு பாஷையும் உனக்கு தெரியலையே அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கணும். பட் யூ ஆர் நாட் தி வேர்ஸ்ட் புவர் லிட்டில் ஃப்ரான்ஸ். ஆனா நீ அந்த அளவுக்கு மோசம் கிடையாது ஃப்ரான்ஸ். We have all a great deal to reproach ourselves with. நம்மள நாமளே பக்குவப்படுத்தி நம்ம தயாரிச்சுக்கணும். Your parents were not anxious enough to have you learn. They preferred to put you to work on a farm or at the mills so as to have a little more money. உங்க அம்மா அப்பா வந்து அந்த அளவுக்கு ஆங்ஷியஸா இருந்திருக்க மாட்டாங்க. நீங்க இவ்வளோலாம் கத்துக்க போறீங்க. They preferred to put you to work on a farm or at the mills so as to have a little more money. அவங்க வந்து படிக்கிறத கம்பேர் பண்றத வந்து மில்லையோ வந்து இல்ல இந்த ஃபார்ம்ல வேலை பார்க்க தான் விரும்பியிருப்பாங்க. ஏன்னா, இன்னும் கொஞ்சம் கூடுதலான பணம் கூட கிடைச்சிருக்கும் இல்லையா? அவங்களுக்கு. அவங்க சம்பாதிச்சத விட நீங்களும் வேலைக்கு போனீங்கன்னா, கூடுதலான பணம் தானே வந்திருக்கும். And I have been to blame also. Have I not often sent you to water my flowers instead of learning your lessons? நான் என்ன நானே குத்தமும் சொல்லிக்கணும். என் மேலயும் தப்பு இருக்கு. நானே எத்தனை வாட்டி உன்னை செடிகளுக்கு தண்ணி ஊத்துறதுக்காக அனுப்பியிருப்பேன். பூக்களுக்கு வந்து ஆ தண்ணி to flower the plants, how many times I would have sent instead of learning your lessons. பாடத்தையே கத்துக்காம எத்தனை நாட்கள் நான் வந்து பூச்செடிக்கு வந்து தண்ணி ஊத்திட்டு நானே சொல்லிப்பேன். when I wanted to go fishing, did I not just give you a holiday? நான் வந்து நீச்சல் போறேன்னு தெரிஞ்சோடனே நான் உனக்கு லீவ் கூட கொடுத்தேன்ல. And then from one thing to another, M.
M. Hamel went on to talk of the French language, saying that it was the most beautiful language in the world. ஒண்ணுக்கு ஒண்ணு அடுத்த விஷயங்கள் அவர் பேசிட்டே போறாரு கோர்வையா. அப்போ வந்து சொல்றாரு பிரெஞ்சு லாங்குவேஜ்ங்கிறது எவ்வளவு ஒரு அற்புதமான பாஷை இல்லையா இந்த உலகத்திலேயே. த கிளியரஸ்ட், த மோஸ்ட் லாஜிக்கல், த வி மஸ்ட் guard it among us and never forget it. இப்ப நமக்கு எப்படி நம்மளுடைய தாய்மொழி தமிழுங்க நம்ம ஒரு பற்று இருக்கோ, அதே போலதான் அந்த நாட்டுல அவர் வந்து ஆசிரியரா இருக்காருல்ல, பிரெஞ்சு சொல்லி கொடுக்குறாரு. இது வந்து அவருக்கு வந்து பொக்கிஷமா இருக்கு. எவ்வளவு ஒரு புனிதமான பாஷை, எவ்வளவு ஒரு அபூர்வமான பாஷை, எவ்வளவு ஒரு அருமையான பாஷைங்கிறது அவருக்கு வந்து தோன்றுது. வி மஸ்ட் கார்ட் இட், நம்ம தான் அதை வந்து காவந்து பண்ணணும். வி மஸ்ட் ப்ரொடெக்ட் இட். வி மஸ்ட் கார்ட் இட் அமங் அஸ், நமக்குள்ளேயே நம்ம அதை வச்சுக்கணும். அண்ட் நெவர் ஃபர்கெட் இட், மறக்கவே கூடாது. பிகாஸ் when a people are enslaved, as long as they hold fast to their language, it is as if they had the key to their prison. அவங்க ஜெயிலுக்கு வந்து அவங்களே சாவி வச்சுக்கிறா போலதான். அவங்க பாஷை வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு பற்று இல்லை அப்படின்னா அது மத்த நாட்டு மக்கள் வந்து எப்படி மதிப்பாங்க? we need to have. Then he opened a grammar and read our lesson. கிராமர் புத்தகத்தை எடுத்து எங்களுக்கு ஒரு பாடம் படிச்சு காட்டினார். ஐ வாஸ் அமேஸ்ட் டு see how well I understood. எனக்கே ஆச்சரியமா இருந்தேன், எவ்வளோ அருமையா புரிஞ்சுட்டேன். அதை இத்தனை நாள் வந்து புரிஞ்சுக்கவே இல்லை. சொல்ல சொல்ல எனக்கு கேட்கவும் தெரியாது, பார்த்தா பயப்படுவேன். அவர் கிளாஸ்னாலே கேள்வி கேட்டா நான் என்ன பண்ணுவேங்கிற நிலைமையில இருந்தேன். ஆனா இன்னைக்கு பார்த்தா ஆச்சரியத்துல உடனே எனக்கு புரியுது. ஸோ எனக்கே பிரமிப்பா இருந்தது. ஆல் he said seemed all he said seemed so easy, so easy. அவர் இன்னைக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் அவ்வளோ சுலபமா இருந்தது, ரொம்பவே சுலபமா இருந்தது. I think too that I had never listened so carefully, that he had never explained everything with so much patience. நான் இது வரைக்கும் அவ்வளோ கவனமா நான் கேட்டது கிடையாது. அவரும் இதுக்கு முன்னாடி இவ்வளோ பொறுமையாவும் சொல்லி கொடுத்தது இல்லை. that he had never explained everything with so much patience. It seemed almost as if the poor man wanted to give us all he knew before going away. அந்த பாவம் அந்த மனுஷன் வந்து இந்த கடைசி கிளாஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நம்மள்ட்ட கொடுத்து போகணும்னு நினைச்சிருக்காரு போல இருக்கு. அண்ட் டு புட் இட் ஆல் இன்டு அவர் ஹெட்ஸ் அட் ஒன்ஸ். ஷோ ஒரு கோட்ல வந்து அத்தனையும் நம்ம மண்டையில ஏத்திடணும்னு அவர் நினைச்சிருக்காரு. அதனாலதான் அவர் இவ்வளவு அழகா சொல்லி கொடுத்திருக்காரு. எனக்கும் அதனாலதான் அவ்வளவு சுலபமா புரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் பிரான்ஸ்குள்ள தோன்றுது. So I'll stop today's class over here. We'll continue again this chapter in the upcoming class. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.